ஹே காய்ஸ், இன்றைக்கி டே 19க்கான வீடியோ. ஸோ காலையில் எழுந்திரிச்சு முகத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தேநீரை ஊற்றினேன். தேநீரை ஊற்றிட்டு அதை ஒரு சிப்பை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படியே கதை திறந்து வெளியே போனேன். வெளியே போன நேரத்தில் நல்ல வெயில். ஸோ சூரியனுக்கு ஒரு ஹாய் ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காலை சாப்பாடு இடியப்பம் வாங்கி அதை நல்லா சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சோடனே இன்றைக்கி ஜிம் வந்து ரெஸ்டான டே. ஸோ இன்றைக்கி விளையாட எங்கேயும் போகலை. ஸோ வீட்லேயே ஒர்க் அவுட். ஸோ வீட்லேயே கொஞ்சம் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பரவாயில்ல ஓரளவு ஓகே உடம்பு. அதுக்கப்புறம் கடைக்கு போக ரெடி ஆகிட்டேன். கடைக்கு போகிறதுக்காக பைக் எடுத்தாச்சு, சாமானை தூக்கி போட்டாச்சு. ஸோ கடையை நோக்கிய பயணத்தை நோக்கி போயிட்டேன். என்ன கடைக்கு வந்தாச்சு, வேறு என்ன கண்ணாடியை போடணும். ஆஸ் யூஸ்வலி தான் அப்படியே கண்ணாடியை போட்டுட்டு கடைக்கு போன பார்த்தா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று பண்ணேன். புறாவுக்கு கூடு வச்சு விட்டேன். புறாவோ குருவியோ ஏதாவது வந்து இருக்கட்டும், அது பாட்டுக்கு ஒரு வீட்டில் தானே, அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று செட் பண்ணிவிட்டு கடைக்கு வந்து உட்காந்து வேலையை பார்க்க தொடங்கிட்டேன். இன்றைக்கி செம்ம போராக இருந்துச்சு. இன்றைக்கி ஜிம்மும் இல்லை. ஸோ நார்மலாக ஒர்க் அவுட் போணுச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு சும்மா ஜிம்முக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டாக இருந்தாலும் சும்மா நார்மலாக போயிட்டு நார்மலாக உடம்பு எப்படின்னு கொஞ்சம் அப்படி மிரரில் ஒரு பார்க்கல ஒரு ஆனந்தம் இருக்குது தானே, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மறுக்கா வந்துட்டேன். கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக ரெடி ஆகியாச்சு. வீட்டில் பார்த்தா அங்கே ரோட்டில் யாருமே இல்லை, ஒரே போலீஸ் வண்டி மட்டும் தான் போணுச்சு. அவங்களும் அப்படியே கணக்கெடுக்கலை, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நல்ல பையனாட்டம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. இனி தூங்க போகிறேன். இனி என்ன நாளைக்கு பார்ப்போம். பாய், டாடா, see you.